மல்லி. ஒரு வழியா மல்லிய மிகப்பெரிய ஆபத்துல இருந்து விஜய் காப்பாத்திருக்காரு. விஜய் காப்பாத்துனதுக்கு அப்புறம் டாக்டர் வந்து சொல்றாங்க, "இங்க பாருங்க சார், இன்னும் ஒரு 10 நிமிஷம் நீங்க லேட்டா போயிருந்தா கூட உங்க மனைவிய நீங்க உயிரோட பார்த்திருக்க முடியாது. ஏன்னா உங்க மனைவி முழுக்க முழுக்க ஒரு மோசமான ஒரு வாயு கலந்த மூச்சு காத்த சுவாசிச்சிருக்காங்க. அதனால அவங்க உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கும் சார்" அப்படின்னு சொல்லவும் விஜய் துடிச்சு போறாரு. ஐயோ! என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆமா சார். அவங்க சுவாசிச்சது முழுக்க முழுக்க ரொம்பவுமே ஒரு கெமிக்கல். அதனால தான் அவங்க மூக்குல இருந்து ரத்தம் வந்திருக்கு. நல்ல வேளை சரியான நேரத்துல போய் நீங்க காப்பாத்திட்டீங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனை இல்ல சார். இன்னும் ஒரு 1 நாள் இங்க அட்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க நல்லபடியா அவங்கள அழைச்சுட்டு போலாம் அப்படின்னு சொல்லவும், விஜய் பயங்கர கோவத்தோட, எல்லாத்துக்கும் காரணம் யாரு? அந்த ராஜேஸ்வரி தானே! அவளுக்கு அப்படி என்ன நம்ம மேல வன்மம்? அப்படின்னு செம கோவத்தோட நேரா கிளம்பி அங்க ராஜேஸ்வரி வீட்டுக்கு போறாங்க. போன விஜய் சும்மா இல்லாம ராஜேஸ்வரிய கண்டபடி கத்துறாரு. "உனக்கு அப்படி என்னடி நாங்க துரோகம் பண்ணோம்? என்ன பாவம் பண்ணோம்? ஏன் இப்படி என் பொண்டாட்டி இப்படி பண்ண ஆரம்பிச்ச? உனக்கு சொத்து வேணும்னு ஆசைப்பட்ட. அதை எங்கள்ட்ட ஏமாத்தி பிடுங்கிக்கிட்ட. அதையும் நான் மனசார கொடுத்துட்டு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட வந்து எதனா பிரச்சனை பண்ணிருப்பேனா? ஏன் உண்டு, என் வேலை உண்டுன்னு தான் நான் அமைதியா போயிட்டு இருக்கேன். என் குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படின்னு நான் கூலி வேலைக்கு போய் என் குடும்பத்தை காப்பாத்த கஷ்டப்படுறேன். ஆனா நீனு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படி மல்லிய கொல்ல பார்த்திருக்கியே. உனக்கு அப்படி எங்க மேல என்ன அவ்வளவு வன்மம்?" அப்படின்னு விஜய் பயங்கரமா கோவப்படுறாரு. "இங்க பாரு ராஜேஸ்வரி, உனக்கு கடைசியா சொல்றேன். இன்னொரு முறை என்னையவோ மல்லியவோ இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்காத. நான் உன் வழியில வரல, நீயும் எங்க வழிக்கு வராத. வேணாம். அப்படி மீறி வந்தனா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்னமோ உன் பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைனா இங்க வந்து தாம் தூம் குதிக்கிற. உன் பொண்டாட்டிய அடக்க ஒடுக்கமா வீட்டுல இருக்க சொல்லு. அதை விட்டுட்டு அவ வேலைக்கு போன இடத்துல எதனா ஆச்சுன்னா அதுக்கு காரணம் நானா? சொல்றா நானா?" "இங்க பாரு விஜய், நீ தப்பா புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்க. போதும் நிப்பாட்டு. இன்னமும் உன்னுடைய முழு சுயரூபம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? நீ அந்த கம்பெனிக்கு வந்தது, அந்த கம்பெனி ஓனருக்கு பணம் கொடுத்து ஆள் செட் பண்ணி என்னென்ன பண்ண அப்படிங்கிறத எல்லாத்தையும் அவர் ஒத்துக்கிட்டாரு. புரியுதா? நீ இன்னும் நல்ல மாதிரி பேசிட்டு இருக்க. வேணா ராஜேஸ்வரி, நீ பண்றது ரொம்ப தப்பு ராஜேஸ்வரி. என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற, வேணாம் அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணுவ? நான் அப்படிதான் பண்ணுவேன். இங்க பாரு, உன்னால என்ன பண்ணுவ பண்ணிக்க போ. உன் பொண்டாட்டியை பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னா இந்த உலகத்துல என் கண்ணுக்கு படாத மூளைக்கா நீ தப்பிச்சு ஓடிடு. இல்லைன்னா நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு ராஜி சொல்ல, கடுப்பான விஜய் ராஜிய ஓங்கி பழம் அறவுடுறாங்க. விட்டுட்டு, "என்ன சொன்ன? என்ன பண்ணுவ? இங்க பாரு, இதுவே கடைசியா இருக்கட்டும். இன்னொரு முறை நீ மல்லிக்கோ இல்ல என் குழந்தை வெண்பாக்கோ இது மாதிரி ஏதாவது குறைச்சி கொடுத்து தெரிஞ்சுன்னா உன்னை கண்டதுன்னு வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போதுனா யோசிக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போயிறாரு. அடிவான ராஜி செம்ம ஆத்திரமா இருக்காங்க. அடிவான பாம்பு கண்டிப்பா பழி வாங்காம சும்மா விடாது அப்படிங்கிற மாதிரி இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம விஜய் பத்தி யோசிக்கிறாங்க ராஜி. அடுத்த நாள் காலையில ராஜி வீட்டுக்கெல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம மல்லியை பத்தி யோசிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, சரி அவளுக்கு என்ன பண்ணணுமே அப்படின்னு ராஜி கிளம்பி வராங்க. வர வழியில பார்த்தா நம்ம விஜய், மல்லி, அன்னபூர்ணி, வெண்பான்னு எல்லாரும் ஒரு வழியா பெரிய கண்டதும் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு போலான்னு கிளம்பி போறாங்க. போற வழியில காரை நிப்பாட்டின ராஜேஸ்வரி, "ஏ தம்பி, வாப்பா, வண்டி சரியில்லை, கொஞ்சம் பாரு" அப்படின்னு சொல்றாங்க. விஜயை பார்த்து அன்னபூர்ணனே, "இங்க பாரு ராஜேஸ்வரி, உனக்கா திமிரா? அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவரை போய் காரை சரி பண்ண சொல்ற? ஓ அப்படியா? ஏன் அவன் என்ன வேலை பார்க்கன்னு தெரியாதா உங்களுக்குலாம்? அவன் ஒரு கார் மெக்கானிக்கா இருக்கான். அதனாலதான் சரி பண்ண சொல்றேன்" அப்படின்னு சொல்ல, டக்குன்னு விஜய் ஒரு மாதிரி நிக்கிறாரு அசிங்கப்பட்டு. மல்லி உடனே, "இங்க பாரு, ஆமா, அவரு கார் மெக்கானிக் சரி பண்றதான் பாக்குறாரு. என்ன இப்ப அதனால? அவர் ஒன்னும் உன்ன மாதிரி ஏமாத்தல திருடல போய் சொல்லல. அவரு நேர்மையா உழைக்கும்னு நினைச்சு உழைச்சிட்டு இருக்காரு. புரியுதா? உன்ன மாதிரியா அடுத்த சொத்துக்கு ஆசைப்பட்டு எப்படி சொத்தை ஆட்டி போறான்னு நினைக்கிறாரு? இங்க பாரு, என் புருஷன் எந்த வேலை பார்த்தாலும் அதை நேர்மையா பார்ப்பாரு" அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகை இருந்து கிளம்பிடுறாங்க. ராஜி ஒண்ணு, "என்ன இது? இதை பத்தி சொல்லி 2 பேரும் இல்ல சண்டையை மூட்டலாம் ட்ரை பண்ணோம். ஆனா எல்லாம் வேஸ்டா போச்சு. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு ராஜி யோசிக்கிறாங்க. "சரிதான், போடி போ. உங்களுக்குள்ள சண்டையை மூட்ட முடியாதா என்ன? என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஒண்ணு உங்க 2 பேரும் பிரிக்கிறேன், இல்ல இந்த உலகத்தை விட்டு உன்னை பிரிச்சு அனுப்பி விடுறேன்" அப்படின்னு ராஜி அங்கிருந்து கிளம்புறாங்க. வீட்டுக்கு போறது விஜய் மல்லிகிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. "என்ன மன்னிச்சிரு மல்லி, எனக்கு ஒரு வழி தெரியல. நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னா வேலைக்கு போய் தான் ஆகணும். எனக்கு சரியான வேலை கிடைக்கல, அதான் வேற வழி இல்லாம மெக்கானிக் வேலைக்கு போறேன்" அப்படின்னு சொல்ல, மல்லி உடனே, "பரவாயில்ல விஜய், அதனால எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா அதுவே நிரந்தரமா இருக்கும்னு நினைக்காதீங்க விஜய். உங்க படிப்புக்கும் திறமைக்கும் ஏத்த நல்ல வேலைக்கு போக விஜய். உங்களுடைய பார்க்கறது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது எனக்கு முன்னாடியே தெரியும் நீங்க மெக்கானிக் வேலை தான் பாக்குறீங்கன்னு. அது தெரிஞ்சதுனாலதான் நானு இப்போ இந்த வேலைக்கே போனேன்" அப்படின்னு மல்லி சொல்ல, விஜய் உடனே, "என்னை மன்னிச்சிரு மல்லி" அப்படின்னு சொல்லி மல்லியை கட்டி பிடிச்சி
அப்படியே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாரு நம்ம விஜய்.